அனைவருக்கும் வணக்கம். நான் இலங்கையிலிருந்து கேடிடி பிளாக் தர்ஷினி. இன்றைக்கு என்ன என்ன சமைக்க போகிறோம்னு சொன்னால் நாட்டுக்கோழி இறைச்சும் பிலாக்காய் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது நாட்டுக்கோழி கழுவி போட்டு வச்சிருக்கேன் நல்லா. அடுத்தது தேவையான பொருட்கள் அதுக்கு இஞ்சி, வெள்ளைப்பூடு, ஏலக்காய், கருவா, தக்காளி, வெங்காயம், ரம்பை, கருவேப்பிலை, இவ்வளவுக்கும் இறைச்சிக்கு தேவையான பொருட்கள். அடுத்த தேங்காய் பால், மசாலாத்தூள், சீரகம், கொச்சிக்காத்தூள், உப்பு, தனி மிளகாய்த்தூள். அடுத்தது கடுகு, வெந்தயம். பிலாக்காய் கறிக்கு பிலாக்காய் கிளீன் பண்ணி எடுப்போம். அடுத்தது இது மாஸ் கழுவி வச்சிருக்கேன். பச்சோஜிக்காய், தேசிக்காய், இது முதல் பால். அடுத்தது மஞ்சத்தூள். தேவையான பொருட்கள். வீடியோ போக முதல் வீடியோ முதலாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ போகலாம். இறைச்சிக்கு இதுகளை போட்டு பிரட்டி வைப்போம் கொஞ்சம் நேரம். மசாலாத்தூள். அடுத்து இது தனி மிளகாய்த்தூள். அடுத்தது எல்லா கலவையும் சேர்ந்த மிளகாய்த்தூள். அடுத்தது உப்பு. மஞ்சள். அடுத்த மஞ்சத்தூள். இப்போ போட்டு பிரட்டும். இதை மூடி வைப்போம் கொஞ்சம் நேரம். அது இது வெங்காயம் தாளிச்சு எடுக்க மாட்டேக்கும். இதை கொஞ்சம் நேரம் இடிக்கட்டும். தேங்காய் ஊற்று. சூடாயிருக்கும் மாதிரிங்க. அது கடுகு போடும். சின்ன சீரகம். அடுத்து வெந்தயத்தையும் போடும். வெந்தயம் கொஞ்சம் போடணும். அடுத்து பச்சை மிளகாய், இது கருவாப்பட்டு, ஏலக்காய், இது கருவேப்பிலை, ரம்பை, வெங்காயம், இது வதக்கு. வெங்காயம் நல்லா வதங்கப்பட்டுட்டு இப்போ இஞ்சி, வெள்ளைப்பூடு அரைச்சி வச்சிருக்கேன், அதை போடும்.
இந்த தக்காளியை போடுவோம். வதங்க போடுறது மசாலா தூள் கொச்சிக்காய் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சாதானே இதுக்குள்ள கொத்தனமெண்டா சரி. கொஞ்சம் நல்லா அவியணும். இது நாட்டுக்கோழி இறைச்சி கொஞ்சம் இந்த தண்ணியிலே ஊற்றும். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சு அவிய விடும். நல்லா அவியணும். இது கொஞ்சம் அவிஞ்சிட்டு வரக்குள்ள இந்த தண்ணியிலே அவியட்டும். அவிஞ்சிட்டு வர பாலை ஊற்றணும். மண்டை தேங்காய் பால் ஊற்றணும். சுத்த விட்டு கொதிக்க குடிக்காது. இப்போ கறி நல்லா பாலெல்லாம் பற்றி நல்லா குழம்பு கூட்டு அரிக்குது. நாட்டுக்கோழி இறைச்சி ரெடி. இது இப்போ பிலாக்காயை கழுவி போட்டு வச்சிருக்கேன் வெட்டி. இதுக்கு இப்போ தேங்காய் பால் ஊற்றுவோம். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. அடுத்த கொச்சிக்காயை போடுவோம். பச்சை கொச்சிக்காய் மஞ்சத்தூள் அடுத்தது உப்பு இப்போ போட்டு எல்லாத்தையும் போட்டு அவிய வைப்பேன். இது அவியட்டும். பிலாக்கா நல்ல இது வந்து 2வது பாலில் அவிய விட்டுருக்கேன். பச்சை கொச்சிக்காய் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு அவிய விட்டுருக்கேன். இது அவியட்டும். நல்லா கொதிச்சிட்டு பாலை விடுவோம். அவிஞ்சிட்டு நல்லா முதல் பால் மாசை போடுவோம். மாஸ் கழுவி வச்சிருக்கேன். நல்லா தக்காளியையும் போடுவோம். இது மிளகுத்தூள் போட்டால் நல்லா இருக்கு. கொதிக்கட்டும். போடுவோம் காணாமதி உப்பு ஒரு சொட்டு உப்பு போடுவோம். இப்போ நல்லா பால் கொதிச்சிட்டு நல்லா கிழங்கு அவிஞ்சிட்டு கிழங்கோ என்ன பிலாக்கா ஓ பண்ணி விடுவோம். அடுத்து தாளிச்சு கொட்டுவோம். மீன் இதுக்குள்ள தாளிச்சு கொட்டணும். கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். கணக்கெண்ணெய் ஊற்ற தேவையில்லை. கொதிக்கட்டும். கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம்
அடுத்து வெங்காயத்தை போட்டு கம்பை அடுத்தது கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்து இது வதங்க பிறகு இங்கே தேசி புளியை ஊற்றுவோம். இது தேசி புளி விடுவோம். தக்காளியும் போட்டோன்னா புளியும் போட்டா நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா தாளிப்பட்டுக்கு தாளிச்சாக்கி இந்த தாளிச்சத்தை கொட்டுவோம். அதுக்குள்ள தாளிச்சத்தை சரி நீ பப்படம் பொரிச்சு எடுத்த மாட்டாரி இப்போ மாசெல்லாம் போட்டு நல்லா இருக்கும். மாசு மைக்கிரிக்குது இல்லை நாட்டுக்கோழி இறைச்சியும் பிளாக்கா என்ன பிளாக்கா இது ஆசனி பிளாக்கான்னு ஆசனி பிளாக்கா கறி வெள்ளை கறியும் நாட்டுக்கோழி இறைச்சியும் பப்பட பொரியலும் வெள்ளைச்சோறும் உங்களோட மதிய சாப்பாடு 6 பேர் சாப்பிட்றோம்னு. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.